தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வரலாற்று சிறப்பு மிக்க செயல் ஒன்று நடந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. தேமுதிக திமுக கூட கூட்டணி கன்ஃபார்ம் உறுதி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு செயல். வரவேற்கிறேன், பாராட்டுறேன். நீங்க வேற மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தாதான் அது ஆச்சரியம். இது எதிர்பார்த்தது தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆல்மோஸ்ட். ஆனா இதையுமே தொண்டர்கள் ஆசைப்பட்டாங்க, அதான் இதை பண்ணணும்னு நீங்க ஒரு சப்பக்கட்டு கட்டுவீங்க பாத்தீங்களா, அதையும் நம்பி உங்க தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அதை தான் நான் வியக்கிறேன். ஓகே, ஒரு முடிவு அது கட்சி எடுத்துட்டீங்க, தப்பு கிடையாது. தேமுதிக கிட்ட இருந்தது ரெண்டே சான்ஸ் தான், ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான். ஒன்று, டிவிகே கூட அந்த கட்சிக்கு உயிர் கொடுக்கறது. இன்னொன்று, வேற ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சு அந்த கட்சியை முழுசா புதைக்கிறது. இது ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்தது. என்ன ஆப்ஷன் எடுத்திருக்காங்க? முழுசா புதைக்கிற ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. வாழ்த்துக்கள். பணம் இல்ல, எண்ட் ஆஃப் த டே பணம், மணி. அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல, இன்னும் நம்பிக்கிட்டு அவங்களை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா கட்சியும் என்ன பண்ணுதுன்னா, அந்த தொண்டர்களை விற்கிறாங்க. என்கிட்ட இவ்வளவு பெரிய படை இருக்குன்னு சொல்லி பிசினஸ் பண்றாங்க பெரிய கட்சிங்க கிட்ட. அந்த பெரிய கட்சிங்களும் பணத்தை கொடுத்து வாங்குறாங்க. இதுதான் இந்த தமிழ்நாடு அரசியலாவே இருக்கு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் மக்களே, இது என் மனசுல சொல்றேன். இது ஏதோ டிவிக்காகவும் விஜய்க்காகவும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மக்களுக்காக ஒரு அரசியல் நடக்க போகுது அப்படின்னா அது டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி தான். விஜய் சார் தலைமையில் இருக்க தாவேகா கட்சி மட்டும்தான் அதற்கான ஒரே கட்சி. மக்கள் இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மனசார சொல்றேன். விஜய் சார் நினைச்சது ஒன்று, விஜயகாந்த் சார் விட்ட இடத்த நான் அதை கம்ப்ளீட் பண்ணுவேன் தான் அவர் அரசியல் களத்துக்கு வந்தார். இன்னைக்கு அந்த டிராவலில் அவர் சரியா இருக்காரு, மற்ற யாரும் சரியா இல்லை. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த 2026 விஜய் சாரை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நான் கோரிக்கையா வச்சுக்கிறேன்.